ஹலோ கைஸ், நம்ம அண்ணன் சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தா, இந்த சமயத்தில் நம்ம அண்ணன் வந்து எப்படியாவது அவமானப்படுத்தி அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பல பிளான்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போட்டாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செம்பகமும் சரி, இன்னொரு பக்கம் இந்த ரம்யாவும் சரி, ரெண்டு பேருமே ஒரே பிளான் தான் வந்து போட்டிருக்காங்க. ஒரே ஒரு டார்கெட், அவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இந்த சமயத்தில் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எது பண்ணாலையும் நாங்கள் விட்டு கொடுக்குறோம், ஆனால் அதுக்கான சரியான ஒரு தக்க தண்டனை திரும்ப உங்களுக்கு நான் கொடுத்தே தீருவேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அந்த வீட்டையும் அதாவது அந்த ரூமை விட்டு கொடுத்துட்டு மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுது, இந்த அண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் இந்த கார்த்திகோட அக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரவணை நம்ம ரம்யாவை வச்சு எப்படியான ஸ்கெட்சு போட்டு இந்த அண்ணத்தையும் சரி இந்த கார்த்திக்கும் சரி ரெண்டு பேரையும் பழி வாங்கிய தீருன்னு சொல்லிட்டு அவர் போராடிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் வந்து பார்த்தனாக்கா இந்த பிரச்சனை முடியுமான்னு வந்து பார்த்தா இருக்க இது அதிகமாகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா இதில் நம்ம அண்ணன் வந்து பார்த்தனாக்கா இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காத இந்த ரம்யாவும், இன்னொரு பக்கம் இந்த சரவணன், இந்த செம்பகம், மூணு பேருமே வந்து பார்த்தனாக்கா நம்ம ஏன் வந்து பார்த்தனாக்கா இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கணும், இவளை எப்படியா துரத்துட்டு இந்த இடத்துல நம்ம ராணின்ற ஒரு பட்டத்தை வாங்கணும், அதாவது இந்த வீட்டுக்கு நாம் தான் எல்லாமேன்ற மாதிரி நாம் என்ன பண்ணணும், பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரம்யா வில்லத்தனத்தை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரம்யாவோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் ராத்திரி இருக்கீங்களா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அண்ணன் பெரிய ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. நீங்கள் எது பண்ணாலையும் அதுக்கு சரியான தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரம்யாவை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது கார்த்திக் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச ஆரம்பித்தங்க. என்ன அண்ணா நீயே இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னால், நாம் விட்டு கொடுத்தோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பண்ண எல்லாத்தையும் வந்து பொறுத்து போகணுன்னு அவசியம் இல்லை இல்லையா, அதனால் அந்த இடத்துல மாடி வீடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விட்டுருக்கோம். அதுக்காக இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, அவள் கீழே போன உடனே ஏதாவது என் வாயை பிடுங்குவா, நான் இந்த சமயத்தில் அமைதி இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கல்யாணம் ஆகி முதல் ராத்திரியை வந்து பார்த்தீங்கன்னா முதலிரவு வந்து சந்தோஷமாக கொண்டாட முடியாது நிலைமைக்கு நம்ம அவங்கள ஆள் ஆக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்த உடனே ரம்யாவும் அவளோட பேச்சு ஆரம்பிச்சிட்டா. உடனே வந்து நம்ம அண்ணன் சும்மா இருப்பாங்களா, நீங்கள் என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரம்யா வந்து தேவையில்லாத வார்த்தை பேச உடனே வந்து தொடப்ப கட்டையால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரம்யாவை நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து முதல் நாளே உனக்கு தொடப்பக்கட்டை அடி தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த செம்பகத்துக்கு இந்த விஷயம் நடந்திருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா செம்பகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தூண்டுகோலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தூண்டி விட்டு பிரச்சனை உருவாக்கி விட்டு இருக்குது அவங்க தான். அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், நம்ம ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி தேவை தான் அப்படி என்ன நினச்சா நம்ம கமெண்ட்டில் வந்து அண்ணன் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.